ஸோ தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல், அதன் பாடல்களின் எண்ணிக்கை தாய்மான பாடல்கள் தான் சொல்லுவோம். 1452 பொறுத்தவரைக்கும். ஸோ தமிழில் கிட்டத்தட்ட 2500 கொஸ்டின்ஸ் மேலே நம்ம போயிட்டுருக்கோம். அதோட ரீகேப் தான் இது. ஸோ ஒரே வீடியோவில் இருக்கட்டும் அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஒட்டுக்க வந்துட்டு போகிறேன். தமஸ்க்ரே எழுதிய ஆங்கில கவிதையை தமிழில் இரங்கற்பா என்னும் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் நி. கந்தசாமி அவர்கள். தேசிய கவி பாரதியின் பிறப்பு இறப்பு தேதிகள் 11/12/1882, 11/9/1921. பாரதி ஆசிரியராக பணியாற்றியதனின் பெயர் இந்தியா. பாரதியார் மொழிபெயர்த்த நூல் கீதை. புறநானூறு பாடலின் எண்ணிக்கை 400 அகவற்பா கொண்டது. அகநானூறு பாடல்களின் எண்ணிக்கை 400 பாடல்கள். கலிட்டியான நிறையில் 120, மணிமேடை பவளத்தில் 180, நித்தில கோவையில் 120. அடிவரையறை பார்த்தோம்னா 13 சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்ட நூல். அகநானூறு பாலை திணை பாடல்கள் பார்த்திங்கன்னா 1, 3, 5ன்னு ஒற்றைப்படையில் வரும். குறிஞ்சி திணை பாடல்கள் பார்த்திங்கன்னா 2, 8 வரும். முல்லை திணை பாடல்கள் 4, 14ன்னு வரிசையில் வரும். மருத திணை பாடல்கள் 6, 16ல் வரும். நெய்தல் திணை பாடல்கள் 10, 20 வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒற்றைப்படையில் வந்தால் எப்பவுமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு படிச்சிருப்போம். ஸோ அகநானூறு பாடல் வரிசைக்கு ஃபஸ்ட்டு பாலை வச்சுக்கணும். பாலை வந்துட்டு ஒற்றைப்படை. அதுக்கடுத்ததெல்லாம் 2, 4, 6, 10ங்கிற வரிசையில் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஞாபகம் கரெக்டாக இருக்கும். அகநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் மதுரை உப்புரி குடிக்கிழார் மகனார் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. புறநானூறு பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.போ. 500 பாடல்களின் எண்ணிக்கையும் அடியே எல்லையும் 500 பாடல்கள் 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்டது. அதில் குறிஞ்சி திணைய கபிலரும், முல்லைக்கு பெயனாரும், மருதத்துக்கு ஓரம் போகியாரும், நெய்தலுக்கு அம்மோவனாரும், பாலைக்கு ஓதலாந்தையாரும் எழுதியிருப்பாங்க. இது நம்ம படிக்கும்போது எப்பயுமே குறிஞ்சிக்கு கபிலர் தான் வரும். முள்ளுக்காடில் பேய் வந்துச்சான். மதம் பிடிச்ச யானை பார்த்தோன்னா ஓரமாக போயிடணுமா, நெய்யை பார்த்தோன்னா அப்படியே சாப்பிடணுமா, பாலை திணையில் அதாவது பாலைவனத்தில் ஆந்தை தான் இருக்கும். ஸோ அதனால் ஓதலாந்தையார் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதுதான் எங்கள் சார் ஷார்ட்கட்டாக சொன்னார். அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மறக்கலை. ஸோ உங்களுக்கும் தகுந்த மாதிரி ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணுங்கள். புலநலுக்கற்ற அந்த நாளன் என்ற புகழப்படுவர் கபிலர். 500 நூறுகளையும் தொகுத்தவர் குலத்துறை முற்றிய குடலூர் கிழார். தொகுப்பித்தவர் கோச்சேரமான் யானைக்கண் செய் மாந்தரஞ்சேரல் இரும்புரை. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதி பாடிய பெருந்தேவனார். காண மண்ணைக்கு கலிங்கம் ஈந்தவன் பேகன். அணுவை துளைத்தேல் கடலை புகற்றி குறுகத்தளித்த குரல் என்று திருக்குறை புகழ்ந்தவர் அவையார். தமிழ் அதன் இனிய உயர்நிலை என்று பாராட்ட பெறுவது திருக்குறள். திருக்குறள் என்பது அடையெழுத்த கருவியாக பெயர். நறுவிருத்தம் சிவக சிந்தாமணி நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர். சீரா புராண பாடல்களின் எண்ணிக்கை 5027 விருத்தப்பாக்களால் பாடப்பெற்றது. சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் உச்சிமேற் புலவர்கோள் நாச்சினார் கிண்ணியர். மதுரை மும்மணி கோவை தென்றல் விடு தூது நூலை எழுதியவர் பலப்பட்டை சொக்கநாத பிள்ளை. கலிங்கத்து பரணியை எத்தனை பாடல்கள் கொண்டது? 509 ஆலிசுகள் கொண்டது. பாரதி நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. குமரகுருப்ப நூல்கள் முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், காசி கலம்பகம். தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணி புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கிளைவிடு தூது உள்ள கன்னிகள். அதுக்கு ஆன்சரே எழுதலை. சரி, ஆன்சர் கீழே கமெண்ட்டில் பண்ணிட்டேன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் என்று ரசூல் கம்சுதேவ்ங்கிறவர் உருசி நாட்டு கவிஞர். அதே மாதிரி தமிழ்நாட்டு ரசூல் கம்சுதேவ் யாருன்னு கேட்குறாங்க. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். பாரதிதாசன் நூல்கள் இவர் குயில் இதழை நடத்தினார். இவர் எழுதின நூல்கள் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சின் கத்தி, சேர தாண்டவம், பிசிறந்தையாருக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அழகின் சிறப்பு, குறிஞ்சி திட்டு. பாரதிதாசன் பிறப்பு இறப்பு பார்த்திங்கன்னா 29/4/1891, 21/4/1964. முடியரசன் நூல்கள் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைராசு, சிறப்பு பெயர் கவியரசு. பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். முடியரசன் கவிதைகள் பூங்கொடி. ஓகேவா? பூங்கொடிங்கிறது தமிழ்நாட்டின் அரசோட விருது பெற்றிருக்கு. கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை. கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறப்பு இறப்பு 24/6/1927, 17/10/1987. கண்ணதாசன் பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி.
சிற்பி பாலசுப்ரமணிய நூல்கள் சிரித்த முத்துக்கள், நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஆதிரை, இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும், ஒரு கிராமத்து நதிக்கரையில். இது வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. காமராச நூல்கள் சூரியகாந்தி, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், கருப்பு மலர்கள், இதெல்லாம் அவருடைய நூல்கள். வாகீசர் அப்பரடிகள் என அழைக்கப்படுபவர். அதாவது இவர் சொன்ன வார்த்தை என் கண் பண்ணி செய்து கிடப்பது. அது யாருன்னா திருநாவுக்கரசர். முதல் 7 திருமுறைகள் தேவாரமாகும். 1, 2, 3 திருஞான சம்பந்தர் எழுதினது, 4, 5, 6 திருநாவுக்கரசர் எழுதியது, 7 சுந்தரர் எழுதியது. 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. பரிபாடலின் அடிவரையறை சிற்றெல்லை 25 அடி, பேரெல்லை 400. கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்னப்படுபவர் கம்பர். சீரா புராணம் 3 காண்டமும் 92 படலமும் 5027 பாடலும் கொண்டது. சுரதாவின் நூல்கள் சாவின் முத்தம், பட்டத்தரிசி, தேன்மலை, சுவரும் சுண்ணவும், அமுதும் தேனும், வார்த்தை வாசல், நெஞ்சில் நிறுத்துங்கள், வெட்ட வெளிச்சம், இதெல்லாமே அவருடைய நூல்கள். சாலை இளந்திரிய நூல்கள் பார்த்திங்கன்னா மானிடம் பூத்தது, நெஞ்சோடு நெஞ்சம், விட்டகுறை தொட்டகுறை, செயல் மணக்கும். ரோசர்களா தேசர்களா என் கருது எனக்கே புரியாது, அதனால தான் பிடிஎஃபாக கொடுக்க மாட்டேங்கிறேன். ஸோ தாய் எழில் தமிழ், தமிழின் ஒரே கவிஞர், தமிழனே தலைமகன். இந்திரன் நூல்கள் பார்த்திங்கன்னா முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள், தமிழ் அழகியல், நவீன ஓவியம், பறவை, ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். இது வந்துட்டு 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இந்திரன் எழுதிய இதழ்கள் பார்த்திங்கன்னா வெளிச்சம் மற்றும் நூல்கலை, அந்த இதழ்களை வந்துட்டு அவர் நடத்தி இருக்கிறாரு. தன் இனத்தை மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவைன்னு கூறியவர் ரசூல் கம்சது. நன்னூல் எழுதியவர் பவனந்தி முனிவர். 10 பகுதி கொண்டது, 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. திருக்குறளும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். முத்துலிங்கம் நூல்கள் அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் முத்துலிங்கம் நூல்கள் அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், வம்சவிருத்தி. இது வந்துட்டு 1996 தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கு. வடக்கு வீதி வந்துட்டு 1999 இலங்கை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்குது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என போற்றப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவருடைய நூல்கள் சேக்கிழார் பிள்ளை தமிழ், யமக அந்தாதி, திரிபத்தந்தாதி, வெண்பா அந்தாதிகள். ஒற்றை வைக்கோல் புரட்சி எழுதியவர் 1978 மாசானு புகு கோகே. தமிழ் என்ற சொல் தமிழருக்கு இனிமையானது, இனிமையும் நீர்மையும் தமிழனன் ஆகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு. உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20. அரவிந்தன், அதாவது அழகிய பெரியவன் சொல்லக்கூடிய அவருடைய நூல்கள் குரடு, நெறிக்கட்டு, அருவ நஞ்சும், உனக்கும் எனக்குமான சொல், மீன் கோணம், பெருகும் வேட்கை, தகப்பன் கொடி. தகப்பன் கொடி வந்துட்டு 2003 தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கு. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். வனத்துறையின் மிருக டாக்டர் யாருன்னா டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. வேணுமேனன் ஏலிஸ் விருது வந்துட்டு 2000 வாங்கியிருக்காரு. விஷ்ணுபுரம், கொற்றவை, ஊமை சென்னாய், மத்தகம், அறம் போன்ற நூல்கள் எழுதியவர் ஜெயமோகன். தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர். இவர் பண்டிதர் பாண்டுவர்னு அழைக்கிறோம். சங்கீத வித்திய மகாஜன சங்கம் நிறுவியவர். இசைத்தமிழ் தொண்டில் சிகரம், கருணா மிருத்த சாகரம் அப்படின்னாலும் இவர் வந்துட்டு நாம் அழைக்கிறோம். காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். இவரது நூல்கள் வீரை தல புராணம், வீரை நவநீத கிருஷ்ணசுவாமி பதிகம், சங்கரன் கோவில் திருபத்தந்தாதி, கோமதி அந்தாதி, கருவை மும்மணி கோவை. குறுந்தொகை நல்ல குறுந்தொகைன்னா அழைக்கப்படுகிறது. 400 பாடல் கொண்டது. தொகுத்தவர் பூரிக்கோ. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுபவர் சி.வை. தாமோதரன். இவரது நூல்கள் நீதிநெறி விளக்கம், அது பதிப்பித்திருக்காரு. பின்னர் கலித்தொகையா, இறையனார் அகப்பொருள், வீரசூலியம், கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம், ஆரம் வாசக புத்தகம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. இது பின்னர் கலித்தொகை தான் அந்த பேர்.
ஸோ சராசரி மனித மூளை எடை வந்துட்டு 1349 2049 கிராம் வரைக்கும் இருக்கும். ஒளியின் திசை வேகத்தை கண்டறிந்த ரோமர், ஒளியின் திசை வேகத்தை கண்டறிந்த பியரி கேசன்டி, ஒளியின் திசை வேகம் 331 மீட்டர் பை வினாடி, ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்கு நூல் நீலகேசி. எழுதியவர் தெரியவில்லை. 894 பாடல்கள் இருக்குது. பிறமொழிச்சொல் தமிழாக்குக. வாடகைனா குடிக்கூலி, நிச்சயம்னா உறுதி, சம்பளம்னா ஊதியம், தேசம்னா நாடு, ராஜ்யம்னா ஆட்சி, மாதம்னா திங்கள், உத்தரவாதம்னா பொறுப்பு, ஞாபகம்னா நினைவு, வித்தியாசம்னா வேறுபாடு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, கோரிக்கைனா வேண்டுகோள், சரித்திரம்னா வரலாறு, சமீபம்னா அண்மை, போலீஸ்னா காவலர், சந்தோஷம்னா மகிழ்ச்சி, வருடம்னா ஆண்டு, கம்பெனினா குழுமம், முக்கியத்துவம்னா இன்றியமையாமை, தருணம்னா தக்க சமயம், உற்சாகம்னா மன எழுச்சி. யானையை குறிக்கும் வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா கயம், கலபம், வாரணம், வேலம், மாதங்கம், அச்சனாவதி, களிறு, கைமா, வல்விலங்கு, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆனை, இபம், இரதி, குஞ்சரம், கரி, அஞ்சனம், பிளிறு. ஜெயமோகன் நூல்கள். விஷ்ணுபுரம், கொற்றவை, மத்தகம், ஊமை, சென்னாய். அறிவியல் தமிழர். தமிழ் பேரவை செம்மல். பேனா என்ற புனைப்பெயர் கொன்றவர் பேனா அப்புசாமி. நூல்கள் மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும், அணுசக்தியின் எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோள்களும். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்பது திருமந்திரம். கல்வி அழகே அழகே என்பது நாலடியார். இளமையில் கல் என்பது ஔவையார். கல்வி பயிலும் இடங்களை பள்ளி என்றார் பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி என்று திவாகரன் நிகண்டும், கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் அளிக்குது. சென்னை மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்ட ஆண்டு 1835. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது 1857. ரா மீனாட்சி நூல்கள். நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை போல், கொடிவிலங்கு, உதயநகரிலிருந்து கொடிவிலங்கு. 2 தடவை எழுதியிருக்கேன். ஸோ இந்த நூல்கள் ரா மீனாட்சி அவர்கள் எழுதியிருக்காங்க. நற்றிணை அப்படிங்கிறது 8 தொகைகளில் முதலாவது நூல். 9 அடி சிற்றெளியும் 12 அடி பேரலையும் கொண்டது. தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணையின் 110 பாடல்களையும் பாடியவர் போதனார். உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை யாருன்னா சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவின் பெப்பிசு யாருன்னா ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கன் கோவை எழுதியவர் தியாகராய தேசிகர். இந்தியாவின் பெப்பிசு. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ஏதோ ஒன்று படித்தோமே, அதில் வேறு பேர் போட்டுருவோமே. ஆக்சுவலாக இதுதான் கரெக்டு. நான் போன கொஸ்டினில் தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, செக் பண்ணிக்கலாம். ஓகே, செக் பண்ணி மாற்றிக்கலாம் நம்ம அது. ஓகேங்களா, இதுதான் கரெக்ட். ஓகே, ஆனந்தரங்கன் இந்தியாவின் பெப்பிசு வந்துட்டு ஆனந்தரங்கன் தான். ஆனந்தரங்கன் கோவை எழுதியவர் தியாகராய தேசிகர். ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் எழுதியவர் புலவரேறு அரிமதி தென்னகன். வானம் வசப்படும் எழுதியவர் பிரபஞ்சன். ரசிகமணி என அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். 1882 1954. திரிகூட ராசப்ப கவிராயரின் நூல்கள். குற்றால குறவஞ்சி, குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி. இதெல்லாமே திரிகூட ராசப்ப கவிராயரின் நூல்கள். சமரச சன்மார்க்க சபை என்ற நாடக குழு. தத்துவ மீனலோஷினி வித்துவ பால சபை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அழைக்கக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் பேரவை செம்மல் என அழைக்கப்படுபவர் மயிலை சீனி வெங்கடசாமி. 1900 முதல் 1980 வரை வாழ்ந்திருக்காரு. இவரது நூல்கள் கொங்கு நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், துளுவ நாட்டு வரலாறு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன். சித்தர்களின் ஆதி சித்தர் திருமூலர் 5ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை. சித்தர்களின் கலகக்காரர் சிவவாக்கியர் 9ஆம் நூற்றாண்டு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர். ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு பட்டினத்தார். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை திருமந்திரம். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழென விருது பெற்றவர். ஆலாபனி நூலுக்காக அப்துல் ரஹ்மானது நூல்கள் பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன்.
ஸோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரிவிஷனாக இந்த வீடியோஸை நான் போடுறேன். மற்ற வீடியோவை இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.